வணக்கம் ப்ளூ பெல் டாரட் வியூவர். ஸோ இன்றைக்கி வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங். அண்ட் எனக்கு த்ரோட் பெயின் இருக்கிறதுனால வந்து ஏற்கனவே நான் ஸ்லோவாக பேசுவேன். இந்த ரீடிங் இன்னுமே ஸ்லோவாக இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை தேங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த ரீடிங். இது வந்து ஏற்கனவே நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான். ஃபஸ்ட்டு குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், குரூப் 2 வந்து ஆரஞ்ச் கலர், அண்ட் குரூப் 3 வந்து இந்த பிங்க் ஆர் ரோஸ் கலர். ஸோ 3 டெக் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இதிலேருந்து உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் என்ன தேங்க் பண்ணுறாங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ். இது வந்து அட்வைஸ் கார்டு. ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1, யாரெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு எதுக்கெலாம் தேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய இப்போ வந்து உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் சோல்மேட் கனெக்ஷன் இவங்க வேணும்னு நினச்சிருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து உங்கள் சோல்மேட் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த குரூப்பில் உங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சோல்மேட் கனெக்ஷனோடு தான் இருப்பீங்க. சில பேர் ரீயூனியன் நீங்கள் வந்து மேபி பிரிஞ்சு சேர்ந்துருப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹாவ் அ வெரி ஹாப்பி லைஃப் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து ஒரு வெல் செட்டில், ஒரு ஃபினான்ஷியலி, ஃபிசிக்கலி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க, ரிலேட்டட் டு ப்ரெக்னென்சி சம்திங் அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் உங்களோட கார்ட்ஸ் இது வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பேசே அப்படின்ற கார்டு. ஸோ இம்பேசே அப்படின்னும் போது வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து முடிஞ்சிருச்சு, அது வந்து ஒரு வழியே இல்லை நினச்ச ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே விடாமுயற்சியோட ஒரு ஒரு அதாவது ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீடாக்ட் யுவர் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இவங்க வந்து இந்த இதை ஹேண்டில் பண்ணால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பாதையை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை தேங்க் பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து மேபி இதோட லெசனாக கூட இது இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் வந்து கிட்டேருந்து பார்க்கும்போது அது வந்து பெருசாக தெரியும். ஸோ மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னும் போது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தோணும். அதே வந்து ஓகே இது வந்து நல்லா போச்சுன்னா எப்படி ரிட்டர்ன் வரும், ஒரு 2 இயர்ஸில் எப்படி வரும், ஒரு 5 இயர்ஸில் எப்படி வரும், ஒரு 10 இயர்ஸில் எப்படி இருக்கும், ஓகே ஒரு 10 இயர்ஸில் வந்து மேபி ஒரு சைக்கிள் லாஸில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய வியூ வைக்கும்போது மேபி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தோணும். ஓகே, அந்த இது வந்து நீங்கள் கற்றுருப்பீங்க. உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் அதுக்கு தேங்க் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து அந்த பிக் பிக்சர் இல்லாமல் குறுகிய ஒரு நேரோ மைண்டடாக இருந்து தே வில் லூஸ் ஃபியூ திங்ஸ். அதனால் அவங்களுக்கு நஷ்டம் இருக்கும். ஸோ வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அந்த யோசிக்கிறது, அந்த என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து தேங்க் பண்ணுவாங்க. அதாவது வந்து இன்னிலேருந்து 10 வருஷம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் இப்படி இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அண்ட் அது நல்லா நடந்திருக்கும். அதுக்கு வந்து உங்கள் 10 வருஷம் கழிச்சு இருக்க ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணுறாங்க. நல்ல காலம்பா நீ இப்படி யோசிச்ச அப்படின்ட்டு தேங்க் பண்ணுவாங்க. அடுத்தது நேவிகேட்டிங் பை த ஸ்டார்ஸ். இந்த ஃப்ளோ வந்து எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத் செயிலிங். ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தேவையான லெசன்ஸ் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து யூ வில் கோ வித் த ஃப்ளோ. அதாவது வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாகவே அமையும். அதாவது ஸ்மூத்தானா வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காதான்னு இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி வந்துடும். அதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் தேங்க் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஃபாலோ யுவர் பிளஸ்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த வழியில் போனாலுமே கூட சக்ஸஸ் வரும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து ஐ திங்க் யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். அட் ஒரு பாயிண்டில் வந்து ஈவன் வந்து அன்னோனாக இருக்கும். பட் வந்து நீங்கள் உங்களோட லெசன்ஸை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. யாராவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து, அதாவது பெரிய சப்போர்ட் அப்படின்லாம் இல்லை, ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தால் கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி விஷயங்கள், பெரிய லாஸ், பெரிய இதெல்லாம் இல்லை, பெரிய ட்ராமா கிடையாது. சின்ன சின்னதாகவே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அண்ட் அந்த மெச்சூரிட்டி வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ரிஃப்ளெக்ட் அண்ட் ரீடைரக்ட் ஒரு எனர்ஜி வந்து 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இதோட இது வந்து பார்த்திங்கன்னா there are 2 things. ஒன்று வந்து ஒரு விஷயம் பிளாக் ஆகும்போது வந்து நீங்கள் வந்து அதுதான் எண்டுன்னு டிசைட் பண்ணலாம். இல்லை வந்து அதுலேருந்து போல்ட் ஆகிடலாம். அதுக்குள்ளேயே வந்து ஏன் நமக்கு ஆகுது அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜிக்குள்ளே போகாமல் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கு தான் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை தேங்க் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த எனர்ஜி இப்போ இருந்தீங்கன்னா கூட கம் அவுட் ஆஃப் இட். வியூ ஃப்ரம் அபவ், கெட் த பிக் பிக்சருக்கு வந்து டெம்பரன்ஸ் இருக்குது. யூ வில் பி வெரி பேலன்ஸ்ட். எல்லா விஷயத்துலையும் நல்லது என்ன கெட்டது என்ன, அதுக்கு தான் வியூ ஃப்ரம் அபவ் உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகே, அந்த நேச்சர் நீங்கள் வளர்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த எனர்ஜி இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து இது வந்து நாள் ஆக உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு சக்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது எவ்ரி திங் இஸ் ஸ்மூத் சைலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்காங்க, அண்ட் ஜஸ்டிஸ் கார்டு. இது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஃப்ளோ அப்படின்னும் போது வந்து ஸ்மூத் செயிலிங். ஓகே, ஸ்மூத் செயிலிங் அண்ட் தனியாக ஒரு பர்சன் ஒரு அழகான ஒரு போட் மாதிரி ஒரு இதில் ஃப்ளை பண்ணி போகிற ஒரு எனர்ஜி. அப்படின்னா வந்து யூ ஆர் மேக்கிங் யுவர் ஓன் டெசிஷன். நீங்கள் உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஏன் ஓன் டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லெசன் கற்றுக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வந்து அதுதான் எண்ட் அப்படின்னு கிடையாது. தெர் இஸ் அ சாய்ஸ். நீங்கள் வந்து அதுலேருந்து லெசனை லேர்ன் பண்ணி அதை எப்படி தாண்டி போகலான்ற ஒரு ஒரு லெசன் ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிட்ட இருந்து பார்க்காம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விஷயம் வந்து எவ்வளோ அளவுக்கு மேலே இருந்து ஒரு ப்ராட் மைண்டடாக நீங்கள் பார்க்கும்போது அது எவ்வளோ சின்னதாகும். அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாகவே இருக்கும், ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்போனா ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆவீங்க. மெச்சூர்டு எப்படி ஆவீங்கன்னா வந்து உங்களோட இன்ட்யூஷனே உங்களை கைட் பண்ணும். உங்களோட ஆழ் மனசு உங்களுக்கு எப்படி கைட் பண்ணும், சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போது நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யாரும் சொல்லி தரல, பட் சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது டைம் ஆக ஆக நமக்கு அது வந்து ஒரு நமக்கு யோசித்து பண்ணணும்னு இல்லை, அது தானாகவே பண்ணும். அந்த மாதிரி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது வந்து லைஃப்பில் பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து நான் வந்து ஒரு சில கான்ட்ராக்டை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்களுக்கு அவங்களோட இன்ட்யூஷன் கைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான். ஒருவேளை இது இங்கே திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், ஓகே இது பண்ணால் சில டைம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் 3வது மனுஷங்களுடைய வியூ பாயிண்ட் வந்து உங்களை அஃபெக்டே பண்ணாது. அண்ட் ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நீங்களே பேலன்ஸ்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். யூனிவர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். எவ்ரிதிங் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ. எல்லாமே நீங்கள் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு சரியான பர்சன் சரியான நேரத்தில் வந்து சரியாக கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து அலைன்டாக ஆகும். இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது. இதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து பயங்கரமாக தேங்க் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாலோ யுவர் பிளஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ், உங்களோட ட்ரூ ஹாப்பினஸ் என்ன. அதாவது வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது வந்து நம்ம ஹாப்பியாக பண்ணுறோம்ல,
அதுதான் வந்து ட்ரூ பிளிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் பிடிச்சிருந்ததுன்னா எப்படா காலையில் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபிலிம் ஆக்ட்ரஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அங்கே எப்படா காலையில் ஆகும், எப்படா நடிக்கலாம், எப்படா ஷூட் பண்ணலாம், எப்படா ஃபேன்ஸை மீட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஏன்னா அது விசிபிளாக நம்ம பார்க்குறதுனால, ரீல்ஸ்லலாம் பார்க்குறதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ்னால் ஒரு பெரிய ஆர்டர் இருக்குன்னா அன்றைக்கி தூக்கமே வராது. அந்த 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 ஆர்டரை நம்ம நல்லா பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், நம்ம ஆர்கனைஸ் பண்ண நினச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கா. ஸோ உங்களுடைய வைப்ரேஷன் வந்து அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்கள நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க, நாளைக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே, அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வச்சு, நம்ம ஃபினான்ஸ் வச்சு, நம்மளோட ஃபேமிலி வச்சு நம்ம அந்த கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டோம். எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னா கூட ஓகே, நீங்கள் மணிக்காக, என் ஃபேமிலி நீட்காக ஓகே. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்த வந்து சாட்டர்டே சண்டேன்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணோம். அன்றைக்கி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றத விட நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். தெர் வில் பி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் ஸோ யூ வில் இந்த எனர்ஜிக்கு நீங்கள் பண்ணுவீங்க. இந்த குரூப்பில் வந்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ ஒரு வேலை பண்ணால் கூட உங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க. 3 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஐ திங்க் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கலாம். இல்லை உங்களுடைய ஒரு மாதிரி ஒரு கிரியேட், ஒரு கூட 4-5 பேர் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அண்ட் இல்லை உங்களுக்கு ஒர்க்கில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நீங்கள் கரெக்ட் டைமில் சில ஆக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணுவீங்க. அதுவும் வந்து அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுறது ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் கூட ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இப்போது வந்து கூட உங்களுக்கு டல்லான எனர்ஜி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் இந்த எனர்ஜிக்கும் இந்த இடத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பர்சனாக ஆவீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்களுடைய பெரிய அதுதான் வந்து உண்மை, அதுதான் கோலுன்றது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரியலைஸ் பண்ணிவிட்டு யூ வில் ஸ்டார்ட் சேஸிங் இட். நீங்கள் சேஸ் கூட பண்ண மாட்டீங்க, யூ வில் அட்ராக்ட் இட் ஆக்சுவலாக. அண்ட் அக்செப்ட் அண்ட் ரிசீவ். ஒரு பாயிண்டில் வந்து யூ வில் அக்செப்ட், என்ன நடந்தாலும் வந்து நம்மளோட நல்லதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் வில் ஸ்டார்ட் கிவிங் யூ அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ரிசீவிங். ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து யூ வில் ஸ்டார்ட் டு அக்செப்ட். அதாவது வந்து இந்த விஷயம் வந்து ஓகே, இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சா, இட்ஸ் ஓகே, அது எப்படி ஒர்க் அவுட் பண்ண வைக்கலாம். அந்த அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர சொல்யூஷன்ஸ்லாம் அமேசிங்காக இருக்கும் அண்ட் யூ வில் ரிசீவ் இட். ஓகே. அடுத்தது வந்து ப்ராஸ்பரிட்டி சிஸ்டர் ஆர் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ஸோ ஓகே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு தெரில, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராஸ்பரிட்டி, உங்களுக்கு அபண்டன்ஸ் வந்து எந்த விதத்துலனாலும், அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த், எந்த விதத்தில் அபண்டன்ஸ்னாலுமே உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஹாப்பி அண்ட் ஜாயாக இருக்கும்போது அது தானாக வரும் அப்படின்றது தான். அடுத்தது கட் த கார்ட்ஸ் ஆஃப் த டவுட். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும், அதெல்லாம் விட்டுடுங்க. அண்ட் இது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். இன்றைக்கி இருக்க பர்சனுக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றது. வா, யூ ஆர் த லிவிங் போயட்ரி. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் செலிப்ரேட் யுவர் வின்ஸ். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் ரிசீவ் சொல்லிட்டேன். ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் வந்து கட் த கார்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆஷஸாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து லீஸ்ட் பாயிண்டில் இருக்கலாம். ரொம்ப ஒரு சேடாக இருக்கலாம். இல்லை வந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடந்திருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இருக்க சந்தேகங்களெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் வந்து பலசாலி அப்படின்றது தான் உங்களுக்கு வந்த மெசேஜ். அடுத்தது வந்து செலிப்ரேட் ஈவெண்ட்ஸ். குட்டி குட்டி இவெண்ட்ஸாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போக வைக்கும். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்களுக்கே தெரியாது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நல்ல சேஞ்சஸ் இருக்கும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபோடைய அட்வைஸ். அண்ட் இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு தேங்க் பண்ணுற விஷயம். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, டைம் இஸ் நவ். ஓகே, இப்போ இஸ் அ கரெக்ட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து உங்களை எனர்ஜி லாஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. இந்த டைம் இஸ் நவ். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மேலே நீங்கள் வந்து 2 அடி போகணும், நான் கீழே 1 அடி வந்துடுறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் கூட இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, இதுதான் உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் கொடுக்குற மெசேஜ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ யூஆர் லிவிங் போயிட்ரி நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இன்னொரு மெசேஜும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்டல் இருக்குது, ரோடோக்ரோசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட இந்த கலர் தான், இந்த ஷேட்ஸில் தான் வரும். சின்ஸ் இது மொத்தமாக வந்ததுனால எனக்கு அந்த சொல்லணும்னு தோணுச்சு. யூஸ்வலாக நான் கிறிஸ்டல்ஸ் பற்றி சொல்ல மாட்டேன். சரி, அது வந்து ஒன்றுமே இல்லை. ஹீலிங் எனர்ஜி. உங்களோட பாஸ்ட் கர்மாவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பாஸ்ட் சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். அதுலேருந்து ஹீல் ஆகி நீங்கள் வந்து ஜாய் அண்ட் ஹாப்பினஸ்க்கு வர்றது தான் அந்த கிறிஸ்டலோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபார் சம் ரீசன் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் அந்த கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸில் உள்ள கலர்ஸ் வந்து அந்த கிறிஸ்டலில் ரெசனேட் ஆகுது. அண்ட் அது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொன்னேன். அடுத்தது வந்து யுவர் லிவிங் போயட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களோட ஃப்யூச்சரில், அதாவது வந்து நீங்கள் ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஆகும்போது உங்கள் பேர குழந்தை உங்களோட கதையை வந்து நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? அது ஒரு அழகான கவிதையாக இருக்கணும் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து செதுக்குங்க அப்படின்றது தான் இந்த கார்டோட அர்த்தம். அண்ட் அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். அண்ட் அது வந்து உங்கள் கையில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்குது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2. யாரெல்லாம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். அண்ட் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ரீடிங் ஆக்சுவலாக. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூட கிராஸ்ட் ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்க. இப்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து அண்டு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் போகிறீங்க. உங்களுக்கு அது டவுட் இருந்ததுன்னா கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட சோல் மேட்டை மீட் பண்ணுவீங்க. உங்கள் சோல் மேட்டோட ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து சாய்ஸஸ் இருக்கும் ஒரு சில பேருக்கு. நீங்கள் என்ன ஆசைப்பட்டதெல்லாம் வந்து நடக்கிற எனர்ஜி இருக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிற ஒரு எனர்ஜி. இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் யூ வில் பி வெரி பேலன்ஸ்ட். ஓகே, இது வந்து உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து யூ வில் பி வெரி பேலன்ஸ்ட். ஆர் நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதா இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு இப்போ தெரியல, ஆனால் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் இதர் இப்போது நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து யூ வில் மீட் யுவர் சோல்மேட் சூன். அண்ட் ஆக்சுவலாக வந்து இன்னொன்று வந்து லவர்ஸ் கார்டு வந்து சாய்ஸஸ் இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் கூட வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் பார்ட்னராக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி இருக்குது. அண்ட் உங்களுக்கு நீங்கள் கரெக்டான பாத்தில் போகிறீங்களான்னு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் கரெக்டான டிரெக்ஷனில் இருக்கீங்க. அண்ட்
இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவோ இல்லை ஏதாவது விஷயம் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னா கூட அதுலேருந்து நீங்கள் தாண்டுற எனர்ஜி வந்து இருக்குது. ஓகே. இது வந்து ஒரு மெசேஜ், ஆடட் மெசேஜ் மாதிரி. அண்ட் யூ ஹேவ் 2 பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். ஓகே. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஆஃப் டைம்ஸ். உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை எதுக்கு தேங்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்கள் ஃப்யூச்சரில். இன்றைக்கி எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சக்ஸஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். அதாவது போக 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 வந்து ஹாப்பினஸ் தான் இருக்குது. அதுதான் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஏதாவது நான் இப்போ டோட்டல் ஃபெயிலியராக இருக்கேன், இப்போ எனக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ஐ டெல் யூ எதனால சொல்கிறேன்ட்டு. அண்ட் ஷவுட் டு ஹெவன்ஸ் வித் ஹாப்பினஸ். வில் பி வெரி ஹாப்பி ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து ஹாப்பியாகவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருப்பீங்க. அடுத்தது ஒண்டர்ஸ் யூனிவர்ஸ், வாக் அண்ட் பியூட்டி. யூ ஆர் அலைன்ட் வித் யூனிவர்ஸ் ஆக்சுவலாக. மூணுமே வந்து ஹாப்பியான ஒரு கார்ட்ஸ். ஓகே, மூணுமே ஹாப்பியான கார்ட்ஸ். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தினைக்கும் நீங்கள் வந்து யூ வில் தேங்க் த ஹெவன்ஸ். நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க. அண்ட் வந்து நீங்கள் போகிறதே வந்து அதாவது வந்து சந்தோஷமாக இருந்தால் அது ஒரு அழகில்ல. அண்ட் உங்களை சுற்றியும் நல்லது நடக்கும், அந்த எனர்ஜி இருக்குது. ஓகே. ஓகே, இதை நான் சொல்லும்போது கூட யாராவது என்னை திட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் பார்ப்போம். ஹை ப்ரீசன்ஸ் அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏன் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து இதுக்கு, ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதால தான் நாளைக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து வெற்றி எப்போ கிடைக்கும்? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால், உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது, உங்களுடைய 200% நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் அமையுமே. அதை தாண்டி சில பேருக்கு வந்து நீங்கள் யூனிவர்ஸோட அலைன் ஆகும்போது உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ். ஆக்சுவலாக குரூப் 1ல் இருக்கவங்க சில பேர் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதோட கார்டு இது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய சக்ஸஸ்க்கு பெரிய பெரிய ஒரு டூலாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் மெசேஜ். அதுக்கு அவங்க ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா வந்து மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் குழப்பாமலும் இருந்திருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்க வந்து சொல்கிறத நீங்கள் எடுத்துக்குவீங்க, ஆனால் வந்து அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக ஃபில்டர் பண்ண தெரியும். அதுக்கான ஹீரோஃபண்ட் இருக்கும்போது ஹை ப்ரீஸ்டஸ் வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் தான் உங்களை கைட் பண்ணும். அது வந்து உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ். அடுத்தது வந்து ஷவுட் அவுட் டு த ஹெவன்ஸ் வித் ஹாப்பினஸ். ஸோ இந்த காணும் பயங்கர கம்ப்ளீட் ஆப்போசிட். இங்கே வந்து ஒரு லேடி வந்து பயங்கர ஹாப்பியாக ஷீ இஸ் என்ஜாயிங். அதாவது வந்து குட்டி குட்டி ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தனியாக இருக்காங்க, ஹர்மட் மோட் வந்து இட்ஸ் நாட் அ பேட் திங். தனியாக இருப்பாங்க, மேபி இப்போ லோன்லியாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ லோன்லியாக இருந்தாலும் அண்ட் நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா, நீங்கள் தனியாக இருந்து யோசித்து ஒரு முடிவு எடுப்பீங்க. மேபி இந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து மற்றவங்க சொல்கிறத விட உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, 10 பேர் வந்து இது பண்ணாத ஆனால் சொன்னால் கூட உங்களுக்கு இது பண்ணுனா கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கும் இந்த குரூப். ஏன்னா 2 கார்டு அதுக்கான கன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து எதுவுமே வந்து அனலைஸ் பண்ணாமல் குருட்டாம்போக்கில் பண்ணுற இது இல்லை. அதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை தேங்க் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுடைய பெரிய க்ரோத்துக்கு கூட பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே போகிற மாதிரி இல்லை, நீங்கள் மேலே தான் போகிற மாதிரி இருக்குது.
ஓகே. அண்ட் இந்த கார்ட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். நீங்க வந்து பிளாக் ஆகுற எனர்ஜி இல்ல. அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு வந்து நீங்க உங்கள நம்பி இருக்கிறது, உங்களோட இன்ட்யூஷன் கைடன்ஸ நீங்க வந்து சீரியஸா எடுத்துக்கிறது. ஒண்டர்ஸ் யூனிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ பியூட்டிஃபுல் கார்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. விச் மீன்ஸ் நைஸ். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ அவங்க அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு பர்சன். எது சரின்னு தோணுதோ அத பண்ணுவாங்க உடனே. பெருசா ரொம்ப யோசிக்கலாம் மாட்டாங்க. அதே மாரி ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய மாளிகை அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு 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 குட்டி கிராமத்துல கூட ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒருத்தர் வந்து தான் அந்த ஒரு விஷயம் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட்டே வருதுன்னா, ஒருத்தர் தான் எடுத்து முடிவெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாரி பெர்சன். அந்த மாரி வந்து ஒரு 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 எல்லாத்துலயும் வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு இது இருக்கும். ஆக்டிவா இருப்பீங்க. எல்லாரோடையும் கலகலப்பா இருப்பீங்க. இந்த இதுக்கெல்லாம் இந்த மாரி ஒரு பெர்சனா நீங்க மாறுவீங்க. இல்லன்னா இந்த மாரி ஒரு பெர்சனா நீங்க இருப்பீங்க. அதுக்கு உங்க ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்கள தேங்க் பண்றாங்க. இது வந்து இன்னொரு காரணம் வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள தான் நீங்க பண்ணுவீங்க. இன்னொன்னு வந்து அது யோசிக்காம நீங்க பண்ண மாட்டீங்க. அத நீங்க நீங்க எவ்வளோ தளவுக்கு எமோஷனலா இருக்கீங்களோ, அவ்வளோ அளவுக்கு லாஜிக்கலாவும் யோசிச்சு தான் ஒரு ப்ராக்டிகலா பண்ற ஒரு பெர்சன் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா காருமே ஒரு மாரி இது பயங்கர ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் மாரி தான். ஹி இஸ் ஹேப்பிலி வாக்கிங். ஆக்சுவலா கிங் ஆஃப் வாண்ட்ஸும் இதே மாரி சந்தோஷமா இருக்கிற ஒரு பெர்சன் தான். ஓகே. இதுக்கெல்லாம் தான் உங்க ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்கள வந்து தேங்க் பண்றாங்க. அது தவிர்த்து வந்து உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு குடுக்குற சில அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, வாட் டஸ் யுவர் சோல் சே? உங்களோட மனசு, உங்களோட சோல் என்ன சொல்லுது? அத ஃபாலோ பண்ணுங்க. அது உங்கள கரெக்ட்டா கைட் பண்ணும். எந்த டவுட்ஸ் இருந்தாலும், ஈவன் நீங்க வந்து அ ஒ லைஃப்ல எல்லாமே 0ல ஆரம்பிச்சா கூட, நீங்க ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு, திரும்ப 0க்கு வந்தா கூட, நீங்க உங்க மேல உள்ள உங்கள நீங்க சந்தேகப்படாதீங்க. அதுதான் உங்களோட வெற்றிக்கு பெரிய ரீசனா இருக்கும். த மியூஸ் கண்டிப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு வந்து பெருசா யாரும் வேணும்லாம் இல்ல. நீங்க ஒருத்தங்களே நீங்க நீங்களே ஆ ம் ஆஸ் அ பெர்சன் நீங்களே வந்து உங்கள மோட்டிவேட் பண்ணி, நீங்களே மேல போகக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் ஃபீட் யுவர் ஆர்டிஸ்ட். ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்டில வந்து இருக்கவங்க இந்த குரூப்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற என்ன திறமையோ, அத மேபி இன்னும் கூட நீங்க அத ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அத கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அ அது ஷைன் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் உங்க ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு குடுக்குற ஒரு அட்வைஸ் அண்ட் மீதி இருந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் செல்ஃப்க்கு தேங்க் பண்ண விஷயங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து 2 அடிஷனல் மெசேஜ் என்னன்னா, யூ ஆர் புரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ். மேபி நீங்க ப்ரே பண்ற காட் உங்கள எப்பவுமே புரொடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அ ஹீலிங் எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ ஹீலிங் எனர்ஜி ஃப்ளோஸ் த்ரூ யூ கூட பாருங்க. உங்களுக்கு வந்து வேற யாரும் தேவையில்ல. நீங்களே வந்து உங்கள மோட்டிவேட் பண்ணி, நீங்களே உங்கள வந்து மேல கொண்டு வருவீங்க. அந்த அந்த எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு யூனிவர்ஸ் குடுத்துருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ. வணக்கம் குரூப் 3 யாரெல்லாம் வந்து இந்த பிங்க் ஆர் ரோஸ் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் சிச்சுவேஷன்ஸ் மேபி எப்படி இருக்கும்னா வந்து சோல்மேட் கனெக்ஷன்ஸ் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சோல்மேட் கனெக்ஷன் மீட் பண்ணுவீங்க. இது வந்து சோல்மேட் கனெக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் கேன் பி உங்களோட சிப்லிங்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். சம்வேர் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் இப்போ வந்து மேபி ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியரில் இருக்கலாம். இல்லை வந்து
நீங்கள் வந்து ஒரு 2, 3 பேரோட பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அன்னோன் கிடையாது. ஓரளவுக்கு உங்கள் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் இப்போ நீங்கள் இருக்கிற எனர்ஜி இருக்குது. அண்ட் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். சம்வேர் யூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா சூப்பராகவே மார்க் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுற ஒரு எனர்ஜி இது வந்து கரண்ட்டாக இருக்குது. இது வந்து கார்ட்ஸ் காமிச்சது. இப்போ வந்து ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து என்ன சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து இந்த எனர்ஜிலேருந்து எதுக்கு தேங்க் பண்ண போகிறாங்க, நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணால் அவங்க தேங்க் பண்ணுற எனர்ஜி வருவீங்க அப்படின்றதுக்கு தான். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு எதில் அவங்க தேங்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். டேக்கிங் ஷெல்டர், ஜாய் அண்ட் டிலைட். ஓகே, ஹாப்பினஸ், ஜாய்ன்றது வந்து எல்லா குரூப்புக்குமே வந்தது ஆக்சுவலாக. இட்ஸ் அ குட் திங். வாவ். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து டேக்கிங் ஷெல்டர், த ஆன்சர்ஸ் ஆஃப் விதின். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் வந்து உங்ககிட்டயே பதில் இருக்கும். அது வந்து தான் உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான பதில் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு டிசிஷன் ஃபஸ்ட்டு எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் மேபி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட கைடன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சைன் காமிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதுக்கு தான் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை வந்து தேங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற ஒரு ஹாப்பினஸ், அந்த எனர்ஜி வந்து நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃபில் இருக்குது. அதுக்காக அவங்க ரொம்ப ஹாப்பி. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. மேபி அது இப்போத்துலேருந்து இருக்கலாம், இல்லை அது நடுவில் கல்டிவேட் பண்ணலாம். பட் அந்த விஷயத்துக்காக அவங்க தேங்க் பண்ணுறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்ட் விஸ்டாஸ், எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாரிசன். ஸோ ஆக்சுவலாக வந்து மேபி நீங்கள் வந்து இப்போ இருக்க ஊர்லேருந்து வேறு ஊரில் வேலையோ இல்லை செட்டில் ஆகலாம். இன்னொன்று வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எதுனாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் யோசிப்பீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் வந்து அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. அண்டு எந்த விஷயத்தையும் வந்து லாங் டேர்மாக யோசித்து முடிவெடுக்கிறது இன்னொரு விஷயத்துக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை தேங்க் பண்ணுறாங்க. இன் டீட்டெயில் ஃபஸ்ட்டு டேக்கிங் ஷெல்டருக்கு பார்த்திங்கன்னா வந்து எம்பரர், குவீன் ஆஃப் கப்ஸ் அண்ட் மஜிஷியன் வந்தாங்க. ஸோ டேக்கிங் ஷெல்டர் ஏன் வந்து ஆன்சர்ஸ் ஆர் விதின் அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணிடுவீங்க. எந்த விஷயம்னாலும் வந்து அந்த ஃப்ளோவில் தான் போவீங்க. நீங்கள் வந்து கண்ட்ரோலிங்காக இருக்க மாட்டீங்க. இந்த குயின் ஆஃப் கப்ஸ் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கண்ட்ரோலிங்காக இருக்க மாட்டீங்க. அந்த சிச்சுவேஷனை வந்து ஆஸஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கலை, நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்காக நீங்கள் புலம்ப மாட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு எனர்ஜி இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பீங்க. அது உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எம்பரர் எனர்ஜி. உங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது கரெக்டு அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜாம்பவானாக இருப்பீங்க. அடுத்தது வந்து மெஜிஷியன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா மெஜிஷியன் அண்ட் டேக்கிங் ஷெல்டர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். உங்களுக்கு தேவையானதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க. மஜிஷியன் கார்டு வந்து அப்படி தான். மஜிஷியன் கிட்ட வந்து எல்லாமே இருக்கும். ஸ்வாடு, கப்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் வந்து ஸ்டார்ட் தான் பண்ணும்.
மே பைசீஸ் அப்புறம் இது பைசீஸ் எனர்ஜி, இது வந்து ஏரிஸ் எனர்ஜி ஆக்சுவலாக. இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இது வந்து ஒரு பெரிய உலகம். இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். நம்ம மனசு வச்சா போதும் அப்படின்றது தான். அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு தேங்க் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாய் அண்ட் டிலைட் அண்ட் 3 ஆஃப் வான்ஸ் வந்தது. அண்ட் இதுக்கு வந்து 4 ஆஃப் வான்ஸ் வந்தது. நீங்கள் வந்து ஆக்சுவலாகவே ரொம்ப ஆக்ஷன் எடுக்கிற ஒரு பர்சனாக இருக்கும். எதனால வந்து மந்தமாக இருக்க மாட்டீங்க. அதுக்கு உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் தேங்க் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் கிராட்டிடியூட், அதாவது வந்து எப்போ வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கும்போது தான் வந்து நீங்கள் ஹாப்பியாகவே இருக்க முடியும். ஸோ அது ஒரு விஷயம். அதனால் உங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடுலாம் இருக்காது, 2 வீடு, ஒரு கார் இருக்காது, 2 கார், அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு யூனிட்டாக இருக்காது, பல யூனிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து உங்களுடைய கிராட்டிடியூட். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு வச்சு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொன்று, தனக்கு என்ன கடவுள் கொடுத்தாரோ அது எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை தேங்க் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து வாஸ்ட் விஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ். 4 ஆஃப் வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு எனர்ஜி. ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக விஷயம் இருந்தால் கூட அதை வந்து ஹாப்பியாக எடுத்துக்குவீங்க. அதுக்கு ட்ரீட்டு, அதுக்கு நீங்களே உங்களுக்கு ட்ரீட் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணான்னா உடனே ஓகே, நான் அதுக்காக இந்த வெயிட் லாஸ் பண்ணான்னா அந்த அந்த லாஸ் அந்த சைஸ்க்கு நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறது. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ட் இதுக்கெல்லாம் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து உங்களை ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மேபி இட் சவுண்ட்ஸ் சில்லி சில விஷயங்கள், பட் வந்து இட் பி வெரி வெரி அது கூட சில பேர் என்ஜாய் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் வந்து உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. உங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து அன்ஸ்டிக் த ஸ்டக். மேபி ஒரு சில பேர் வந்து டேக்கிங் த ஷெல்டர் வரும்போது தோணுச்சு. ஒரு சில பேர் வந்து உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் இல்லாமல் பாஸ்ட்டை வந்து பாஸ்ட் ஃபெயிலியர்ஸை வந்து ஸ்டக் ஆகாமல் இருங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப தேவை உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டினா தான் உங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் வரும். அடுத்தது வந்து ஆம்பிஷ் ஃபியர் வித் யர் ஃபெரோஷியஸ் ட்ரீம். உங்களோட பயம் வந்து குட்டி தான், உங்களோட கனவு வந்து பெருசு. அந்த குட்டி பயத்தினால வந்து உங்களோட பெரிய கனவை நீங்கள் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த குட்டி பயத்தை வந்து அந்த சின்ன ஸ்டேஜ்லேயே அதை அழிச்சிடுங்க அப்படின்றது உங்களுக்கான அடுத்த அட்வைஸ். அதுக்கடுத்தது வந்து ஃபைண்ட் யுவர் சீக்ரெட் ஃப்ளோ. ஸோ மற்றவங்க லைஃப்பில் வந்து கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பை. அது ஒரு மெசேஜ். அடுத்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஃப்ளோ, உங்களோட ஹாப்பினஸ், அதாவது வந்து இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக யாரும் வந்து ரொம்ப சின்னவங்க கிடையாது, ஸ்கூல் பசங்க கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து உங்களோட சின்ன ஏஜில் உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்கும். அப்போ வந்து என்ன நடந்தது, அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, எந்த விஷயம் உங்களை ஹாப்பினஸ் ஆக்கிச்சு. ஸோ உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்து எப்படி வருதுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃப்ளோவை கண்டுபிடிங்க. அதுலேருந்து தான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பேண்டே ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து டோன்ட் கம்பேர். மற்றவங்க லைஃப்பை வச்சு இப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வாழுங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸ். அடுத்தது வந்து உங்களோட ஹாப்பினஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க. கிரியேட் ஆல்கமி. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு. இது ரொம்ப ரேராக தான் வரும். அண்ட் இதுக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னென்னா எதை பொண்ணு, அதாவது வந்து கல்லை கூட பொண்ணாக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட நீங்கள் வந்து சூப்பராக ஆக்கலாம். நான் வந்து கிரியேட்டர் ஆல்கமி. இது வந்து எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களை நம்பணும்.
2வது வந்து லிமிட்டிங் பிலீஃபே இருக்கக்கூடாது. அதாவது வந்து நெகட்டிவான தாட்ஸ் இருக்கக்கூடாது. அன்ஸ்டிக் த ஸ்டக் அதனால தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும்னா என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக என்னால் படிக்க முடியும், கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜிக்கு வாங்க. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நடக்கும். அந்த மைண்ட் செட் அதுக்கான கெப்பாசிட்டி உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ வந்து பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் மைண்ட் ஷிஃப்ட்டுக்கு இதுவாங்க. அண்டு ஒரு சின்ன விஷயம், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் கூட உங்களால் பெருசாக பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்பில் வந்து உங்ககிட்ட ஒரு சரியான மொபைல் இல்லை, ஒரு சரியான மைக் இல்லை, ஒரு சரியான எக்யூப்மெண்ட் இல்லைன்னா கூட உங்களால் நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைனாலும் யூ கேன் கிரியேட் சம்திங் வெரி ப்ரில்லியண்ட். இது உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்குற இன்னொரு அட்வைஸ். உங்களுக்கான லாஸ்ட் அட்வைஸ், யுவர் சோல் ஷைன்ஸ் ஃபைண்ட் யுவர் சீக்ரெட் ஃப்ளோலாம் ஒரே விஷயம்தான். எது உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. அதுலேருந்து மற்றதெல்லாம் தானாக அமைச்சிடும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.